ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் ரொம்பவே முக்கியமானது. குவைத்தில் பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஏர்போர்ட் முழுமையாக ரீஓப்பன் ஆகுது. ஃப்ளைட்ஸ் நார்மலாக ஆரம்பமாகுது. முக்கியமாக ஜசீரா ஏர்வேஸ் பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் எப்படி ட்ராவல் பண்ணலாம், எந்த டெர்மினலில் போகலாம், என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மே 3 முதல் ஜசீரா ஏர்வேஸ் அனைத்து ஃப்ளைட்ஸையும் குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 5லேருந்து ஆப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி வழியாக போகும் ஃப்ளைட் கேன்சல் ஆகி டைரக்ட் குவைத் ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணலாம். இது பயணிகளுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, குவைத் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகி இருந்துச்சு. மக்கள் சவுதி வழியாக ட்ராவல் பண்ணினாங்க. சவுதி அரேபியா வழியாக ட்ராவல் பண்ணுறதுனால நேரம் அதிகமாச்சு, செலவு அதிகமாச்சு, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. ஆனால் இப்போ டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது, அவங்களுடைய டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஜசீரா ஏர்வேஸ் பயணிகள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 5லேருந்து ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக டெர்மினல் 5க்கு போகணும். டிக்கெட் ப்ளஸ் ஐடியை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இப்போ முக்கியமான ரூல் ஒன்று இருக்குது. ஃப்ளைட்டுக்கு நீங்கள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்கிங் அதிகமாக இருக்கிறதுனாலையும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய பயணம் ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட்டுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனால் தான் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலீஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஏர்போர்ட்டில் இப்போ புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. பயணிகள் மட்டும்தான் உள்ளே அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுமதி கிடையாது. இயர்லி ரிப்போர்ட்டிங் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஜசீரா ஏர்வேஸ் மட்டும் இல்லை, குவைத் ஏர்வேஸ் மற்ற ஏர்லைன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேறு கண்ட்ரீஸ்க்கு ஃப்ளைட்ஸ் ஆரம்பமாக போகுது. இந்தியா, UAE, சவுதி அரேபியா எக்ஸெட்ரா. இன்னும் சில நாட்களில் ஃபுல்லாகவே நார்மல் ஆயிரும். இந்தியாவுக்கு போகிறவங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஃப்ளைட்ஸ் கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி சவுதி ரூட் கம்பல்சரியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ டைரக்ட் டிராவல் பாசிபிளாக இருக்கு. இது இந்திய வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நிபுணர்களின் தகவல் படி இன்னும் 1லேருந்து 2 வாரங்களில் ஃப்ளைட்ஸ் நார்மலாக இன்க்ரீஸ் ஆயிரும். டிக்கெட் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏர்போர்ட் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் ரொம்பவே முக்கியமானது. குவைத் ஏர்போர்ட் ரீஓப்பன், ஜசீரா ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.